வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் தேதி மே புதன்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை வச்சு பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது? ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் கிங்னு சொல்லுவாங்க ட்ரேடிங் ஒரு அனலிட்டிக்ஸில். அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து மார்க்கெட் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதனால இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னால மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ் வந்து வாலடைலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். அப்போ இந்த இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து எவ்வளோவில் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா 19.2 இருக்குது. ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் கீழே குறையுமா குறையாதா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஓகே, மூணாவது டேட்டா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30 மார்க்கெட் தொடங்கிடும். அதனால் மார்க்கெட் வந்து நமக்கு ப்ரீவியஸாக கெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா யூஸ் ஆகும். ஓகே, நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்கனவே பக்கெட் ஆர்டர்ஸாக இருக்கிற கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸோட ஆர்டர்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனோட டேட்டா நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த 4 விஷயத்தை வச்சு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம மார்க்கெட்டில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு வந்து இந்தியா வந்து ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் மேலே. ஸோ இதுக்கு பேர் ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர். அது நம்ம வந்து கிளியராக சொல்லியிருக்கோம். அண்ட் நேற்று நைட்டு அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க, நைட்டு ஒரு 2 மணி போல். அப்புறம் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து பல்காம் அட்டாக்குன்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ ஒரு 26 பேர் வந்து பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் பண்ணலை, பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறனால அவங்க வந்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்துனதுக்கு இவங்க ஒரு ரிவெஞ்சாக பாகிஸ்தானில் இருக்கிற அந்த தீவிரவாதிகளோட ஹைட் அவுட்ஸ், அதாவது அவங்களோட ட்ரைனிங் கேம்ப்ஸ் அதெல்லாம் தான் வந்து அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் அதுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து எல்லையை தாண்டி வந்திருக்கீங்கன்னு. ஸோ இந்த ஒரு விஷயங்கிறனால மார்க்கெட் கீழே போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரும்பாலான ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு ஒன்று. ஸோ இப்போ இந்த பாகிஸ்தான் அட்டாக்னால நமக்கு இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கும்னா கிஃப்ட் நிஃப்டியில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு கேப் டவுனாவது சந்திச்சிருக்கணும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேப் அப் தொடங்கியிருக்கு. அப்போ இந்த கேப் அப்போட கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. எவ்வளோ கேப் அப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நேற்று 2:45 மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் 1% கேப் அப் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியத்துக்கான விஷயம். ஏன்னா இந்தியாவோட எக்கானமியில் அண்ட் இந்தியாவோட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாகிஸ்தானோட டெரர் அட்டாக் அண்ட் இந்தியா வந்து ரிவெஞ்ச் எடுத்தது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் அண்ட் குளோபல் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மேலே தான் இருக்குன்னு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒன்றா வார் கண்டினியூ ஆகாது ஒன்று, ரெண்டாவது நமக்கு வந்து இந்தியா தான் ஹோல்டு இருக்கும் வார் நடந்தாலும் அப்படிங்கிறது. அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா கேப் அப் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் இருக்க முக்கியமான டேட்டா. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி நேற்று எண்டில், அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் நேற்று நைட்டு 1 மணிலேருந்து 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக ஒரு ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஹெவி செல்லிங்கை ஒரு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி காலையிலேயே ஒரு கேப் அப் வந்தனால செல்லிங் அண்ட் பையிங் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகி மார்க்கெட் இப்போது பேலன்ஸ்டாக தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ணும்போதே கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் இந்த கேப் அப் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த 5ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது திங்கக்கிழமை கேப் அப் ஓப்பன் ஆகி முதல் தடவையாக மார்க்கெட் வந்து 24,300 கிராஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டேலையும் 24,300லேயே மார்க்கெட் வந்து புஷ் ஆச்சு. ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம டீட்டெயிலாக நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தோம்னா ஸ்டில் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் இருக்குது, பியரிஷ் மூமெண்ட்டுக்கு வரலை. அண்ட் இந்த புல்லிஷ் மூமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நடந்த கேப் அப்பும் அண்ட் இன்னைக்கு கேப் அப் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் கேப் அப் வந்து கொஞ்சம் மேலே போகும் ஒன்று. ஓகே,
அண்ட் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து கேப் அப் மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,360ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கிறது. இந்த பாருங்கள், ஒரு தடவை தடுத்துச்சு, 2, 3, 4வது தடவை தான் மார்க்கெட் மேலே போய் அன்னைக்கே கீழே வந்துருச்சு. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு. அப்போது எந்த ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டை மேலே போக விடாமல் தடுக்குதோ அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது நிஃப்டி 50 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 24,300ல் இருந்துச்சு. அதை வந்து தொடர்ந்து 2 நாளாக மார்க்கெட் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் வந்து 24,300க்கு மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்குமே வந்து கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணால் மார்க்கெட் 24,300க்கு மேலே தான் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அது நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு ரெடியாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது டெத் கிராஸில் இருக்குது. டெத் கிராஸ்னால் என்ன அப்படின்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் இருக்குது. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர்ஸ். அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸில் இந்த அதாவது 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து மேலேயும் கம்மியான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழேயும், அதாவது 50யும் கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு பேர். மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஓகே, அதே மாதிரியே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனலில் பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வைக்கிறோம். ஸோ ஒரு பேரலல் சேனல் நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். அப்போது இந்த பேரலல் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பேரலல் சேனல் பில்ட் பண்ணோம். அந்த பேரலல் சேனலுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இந்த பேரலல் சேனலை மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகும். அண்ட் அது மேலே பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே வந்து நமக்கு மார்க்கெட் டவுன் சைடு தான் போயிட்டுருக்கும். ஸோ கரெக்டாக இந்த பேரலல் சேனலில் சூப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஒபே ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போது நேத்தோட க்ளோசிங் எண்ட் ஆஃப் த சேனல், அதாவது டவுன் சைடு தான் இருக்குது. நமக்கு எப்போ வந்து மேலே பிரேக் அவுட்டோ இல்லை மேலே எண்ட் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதாக இருந்தால் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஷார்ட் கால் எடுக்கணும். அதாவது ஷார்ட்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னா மார்க்கெட் வந்து செல் பண்ணிவிட்டு கீழே போய் பை பண்ணணும். ஸோ ஷார்ட் பொசிஷன் இங்கேருந்து செல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்க்கு நமக்கு பார்த்தோன்னா ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வச்சுருக்கோம், 1.7 தான் இருக்குது. ஒரு 3 வரைக்குமே போகலாம். ஸோ இது வரைக்கும் ப்ராஃபிட் வரலாம் இப்போ இருக்கிற பொசிஷன் எடுத்தால். அண்ட் ரிஸ்க் வந்து இங்கே. ஸோ ஒரு ஷார்ட் கால் பண்ணுறதுக்கு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் ரெடியாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கலாம். ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தெரிஞ்சுக்கக்கூடியது. அப்போது நிஃப்டி 50 கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து என்னென்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஏற்கனவே ஆர்டர்ஸ் இருக்கிற எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸ். அப்போ இந்த எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ போட்டு வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரோஸ். யாருக்கு வந்து காசு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த டைமில் லிக்விடிட்டி கிராப் பண்ண முடியாதோ அவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே பக்கெட் ஆர்டர்ஸோ இல்லை ஏற்கனவே எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸோ வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான ஆர்டர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி பொறுத்தளவு எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் செகண்டாக பில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,500. அப்போது இந்த 24,500 நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம். இப்போ இந்த 24,500 வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் மார்க்கெட் இந்த 24,500க்கு மேலே போக தான் போகுது அப்படின்னு சொல்கிறது எதுனா பிசிஆர் ரேஷியோ. பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ. அண்ட் இது ஏகதேசம் பார்த்தீங்கன்னா 0.7 இருக்குது. அதாவது 0.7 இருக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அர்த்தம். அண்ட் 7க்கு கீழே வரும்போது இன்னும் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ஓவர் பாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. இது ரெண்டுமே இருந்தாலுமே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த 0.68 இருக்கும்போது நமக்கு தெரியுது. ஓகே, ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 54,000லையும், அதாவது சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 54,000ம் 53,500லையும் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 55,000ல் இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 55,000ல்.
மார்க்கெட் கீழே விழுற தடுக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 53,500. அப்போது நீங்கள் வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கான இதை வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கலாம். 53,500க்குள்ளேயும் 55,000 வரைக்கும் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். அட் த மணிலேருந்து கீழே வந்து புட் ஆப்ஷன்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணலாம். அண்ட் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது. இந்த 1.5 வந்து ஓவர் சோல்டு புட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னு சொல்லி எல்லாருமே புட்டு தான் வாங்குறாங்க, புட்டு தான் செல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சோல்டு பண்ணியிருக்காங்க. ஓவர் பாட் ஓவர் சோல்டுன்னு இருக்கும். ஸோ ஆனாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஓவர் பாட்டாகவே இருந்தாலும் ஓவர் சோல்டாகவே இருந்தாலும் பிசிஆர் ரேஷியோ 1.5 போகும்போது ஸ்ட்ராங் பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பும், நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பும். அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே வந்தால் எது வரைக்கும் வரலான்னா 53,500. அண்ட் ஷுவராக எந்த ப்ரைஸை ரீச் ஆகும்னு கேட்டிங்கன்னா 54,000க்கு மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50ல் ஷுவராக மார்க்கெட் எந்த பொசிஷன் வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா 54,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஓவராலாக. ஸோ அப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போயுமே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலை, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்குது. கேப் அப்பை மெயின்டைன் பண்ணி மார்க்கெட் மேலே தான் புஷ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ கரண்ட் பொசிஷன் பார்த்தா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1% இருக்குது. ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனாலுமே கிஃப்ட் நிஃப்டியை வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணி. அப்போது இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 ஹவர் மார்க்கெட் மறுபடியும் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸையோ இல்லை பாசிட்டிவ் மார்க்கெட்டையோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா 9:15க்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1 ஆச்சரியக்குறி 100. ஆனால் அப்போ இந்த ஆச்சரியக்குறியில் போயிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிஃப்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு வரும். அதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா கிடைக்கும். ஓகே, அண்ட் நம்ம கடைசியாக நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியா விக்ஸ் டேட்டான்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து ஆவரேஜ் இந்தியா விக்ஸ், அதாவது நான் ஒரு 6 மந்த்ஸோட ஆவரேஜ் எடுத்தேன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஆவரேஜ் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 தான் இதோட ஆவரேஜ். 13க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. 15 பக்கம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19.2 இருக்குது. அப்போது எனக்கு தெரிஞ்சு இனியும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறி ஒரு 20 வரைக்கும் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்தியா விக்ஸையும் ரெஃபர் பண்ணணும். இந்தியா விக்ஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றா கன்சாலிடேஷன் ஃபேஸ், இல்லைன்னா பியரிஷ் மூமெண்ட்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50ல் கன்சாலிடேஷன் ஃபேஸும் பேங்க் நிஃப்டியில் ஒரு பியரிஷ் மார்க்கெட்டும். ஓகே, சப்போஸ் இந்தியா விக்ஸ் கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் கன்சாலிடேஷனும் நிஃப்டி 50ல் மேலே போகுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா விக்ஸ் கீழே வரப்போகுதுன்னா நிஃப்டி 50 கன்சாலிடேட் ஆகும். ஓகே, இந்தியா விக்ஸ் மேலே போக போகுதுன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போகும். இது வந்து யூஷுவல் ட்ரெண்டு. அடுத்து நிஃப்டி 50 வந்து நமக்கு வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகணும். ஓகே, சப்போஸ் இந்தியா விக்ஸ் மேலே போயிட்டுருக்கு ஆனால் அப்போ நிஃப்டி 50 கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் பெரும்பாலுமான ஒரு பேனிக் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இதுதான் இந்தியாஸ் அட்டாக் அண்ட் பாகிஸ்தான். அப்போது இது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயந்தான். நீங்கள் எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்ஷனோ டவுன்ஃபாலோ வர்றதுக்கு. ஏன் ஒரு வார் வந்தால் இல்லைனா ஒரு போர் சமயத்தில் வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னு கேட்டிங்கன்னா போரில் பயங்கரமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதங்களில் மார்க்கெட்ஸ்லாம் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வார் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து புது காரெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான் கூடுமே தவிர எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸோ இல்லை வந்து மோட்டார் ஸ்டாக்ஸோ கூடாது. பேங்கிங்லாம் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறனால தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க போகிறப்போ, அதாவது ஒரு வார் வரும்போது. ஆனால் இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைய நிலைமைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. அது நல்ல விஷயந்தான். ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும், மார்க்கெட் எப்போ வேணாலும் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்கிறது. ஸோ இன்னையோட ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.